ஆனா கேரக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் டாஃபா இருக்கட்டும் இல்ல ஜூகோவா இருக்கட்டும் அசூலான்னு சொல்லிட்டு ஏன் அங்கிள் ஐரோ கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டாப் மேட்சான பெர்ஃபார்மன்ஸ். இவங்க தான் லைவ் ஆக்ஷனுக்கு பெஸ்ட் கேஸ்டிங்னு சொல்லிட்டு அவ்வளவு டாப் மேட்சா நடிச்சிருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நீட்டா பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு உண்டான பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நீட்டா எழுதிருக்கலாம்னு தோணுச்சு. இதை தவிர எமோஷனலா இந்த சீரீஸ் என்ன பெருசா எங்கேயுமே கனெக்ட் பண்ணல. செகண்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா ஆப்பா ஒரு கட்டத்துல தொலைஞ்சு போயிருவான். 3 எபிசோடு கழிச்சுதான் அந்த ஆப்பா கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஆப்பா தொலைஞ்சதா இருக்கட்டும், ஆப்பா தனிமையை நினைச்சு வாடுறதா இருக்கட்டும், அதை நினைச்சு ஹேங்க் அவரோட அவதார் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவருமே தனிமையை நினைச்சு வாட்டர் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு 3 எபிசோடா அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் அவ்வளவு அழகாவே கன்வே பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல ஒரே ராத்திரியில ஆப்பாவை கண்டுபிடிக்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதான் சொல்றேனே, அனிமேஷனை பார்த்துட்டு இந்த லைவ் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். ஆனா ஒரு ஃப்ரெஷ்ஷா இந்த லைவ் ஆக்ஷனை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு.